வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். யோக சக்தியின் மூலமாக நம் மனதை சரியான நிலையிலே நாம் தயார் செய்து கொண்டால், மனதை வலுப்படுத்திக் கொண்டால், மனதை திடப்படுத்திக் கொண்டால், வாழ்க்கையில எந்த காலகட்டத்திலுமே நாம் வீழ்ச்சி அடையாமல் சமநிலையில் இருந்து அந்த முன்னேற்றத்தை அப்படியே தற்காத்து கொண்ட நிலையிலேயே நாம் மேலும் முன்னேறுவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு யோக சக்தி எல்லா வகையிலுமே நமக்கு அதுக்கான நிலைகளையும் அதுக்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். ஆக இந்த யோகத்தில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆழ் மனதிலே பதியக்கூடிய அந்த பதிவுகளை, நம்ம தேவையில்லாத பதிவுகளை நம்ம வைத்துக் கொண்டிருந்தால் அல்லது பதிவுகள் அப்படியே இருக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை முழுதுமே அதனால் பல பிரச்சனைகளும் தடைகளையும் தோல்விகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த ஆழ் மனம் என்பது நம்ம நினைக்கலாம், எப்படி உண்மையிலே நம்ம மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில உண்மையிலே கிரக நிலைகள்னு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டாது. கிரக நிலைகள்னால் ஏற்படுவது பாதிப்புகள் நிறைய இருக்கு. கிரகங்கள் மாறும்போது நம்ம வாழ்க்கையில மாறுது, அது உண்மைதான். இன்னொன்னு பூர்வீக கர்ம வினைகளும் தொடருது. சிலர் பிறவி என்பதே நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பார்கள், இருந்தாலும் குருவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆக அது உண்மையும் இருக்கிறது. அதை பற்றியான ஆராய்ச்சிகள் செய்திருக்கின்றேன், ஆய்வு செய்திருக்கின்றேன். ஆக அந்த ஆய்வின் மூலமாக உண்மையாகவே நான் தெரிந்து கொண்ட விஷயம், நமக்கு பிறவிகள் இருக்கின்றன, முன்பிறவிகள் இருக்கின்றன, அடுத்த பிறவிகள் கூட நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது உண்மை. ஆக அந்த கர்ம வினைகள், அந்த கர்ம பயன்களோடு நம்ம தாக்குவது உண்டு. ஆக முன்பிறவின் கர்ம வினைகளால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதனால் அந்த நமக்கு இப்பொழுது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் ஆக இருந்தாலும் கூட, அல்லது இந்த பிறவியில் நாம் ஆழ்மனத்தில் ஏற்பட்ட பதிவுகள் காரணமாக இருந்தாலும் கூட, அனைத்தையுமே நாம் யோக சக்தியின் மூலமாக, இறைவன் மேல் நாம் கொண்ட பக்தி பிரார்த்தனை மூலமாகவும் நாம் வாழ்க்கையில சிறப்படைய முடியும். இது ஆன்மீக விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான். ஒரு மாந்திரிக முறையில் ஒருவர் முதல்ல டச் பண்றாருன்னா, ஒருத்தர் உள்ளுக்கு நுழையிறாருன்னா, நேரடியாகவே அவர்கள் அந்த சக்தியை பயன்படுத்தி நேரடியாக உங்க ஆள் மனதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்ப மனசக்தி ரீதியில ஹிப்னாட்டிசம் பண்றாங்க ஒருத்தர் அது ஆள் மனதை தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க மன வசியம் செய்யறாங்கன்னா அது ஆள் மனதை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஆக நம்ம மனதை எப்பொழுதுமே தேவையில்லாத மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள், தேவையில்லாத பதிவுகளை முதலில் வெளியாக்க வேண்டும். அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.